சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகுதியில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் சுமார் 1,00,00,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். இச்சூழலில்தான் இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்படும் நிலையில், இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேலும் குடும்ப தலைவி அல்லாத பெண்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு குடும்பத்தில் தந்தை மற்றும் 2 மகள்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்களின் வீட்டில் தாய் உயிருடன் இல்லை என்றால், வயது நிரம்பிய மூத்த பெண்ணுக்கு இந்த தொகையானது கிடைக்கும். அவ்வாறு விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் சரியாக இருந்தால் அவர்களுக்கு தொகை வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தனியாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் திட்டத்தில் யாருக்கெல்லாம் ரூபாய் 2000 கிடைக்காது என்று ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பற்றி பார்க்க போறோம். அதாவது கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று பிஎம் கிசான் திட்டத்தின் 19வது தவணை பணம் வெளியிடப்பட்டது. இதையடுத்து 20வது தவணைக்காக காத்திருப்பில் இருக்கின்றன விவசாயிகள். விரைவில் இந்த தவணைக்கான ரூபாய் 2000 வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் தகுதியான விவசாயிகள் மட்டும் பலன் பெறும் விதமாக விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. எளிய மக்கள், பெண்கள் என அனைவருக்கும் ஏற்ற விதமான பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விவசாயிகளுக்கு உதவும் விதமாக பிரதான் மந்திரி சம்மான் நிதி திட்டத்தை ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியது. பிஎம் கிசான் என அறியப்படும் இந்த திட்டத்தின் வாயிலாக நலிவடைந்த விவசாயிகளுக்கு ஆண்டும் ரூபாய் 6000 வழங்கப்படுகிறது. இதனால் இந்த ரூபாய் 2000 என 3 தவணைகளாக இந்த தொகை விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுவது பிஎம் கிசான் திட்டத்தின் சிறப்பம்சமாக உள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர். இதேபோல் பிஎம் கிசான் 19 தவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது. இதையடுத்து 20வது தவணைக்காக விவசாயிகள் காத்திருப்பில் உள்ளன. இன்று இந்த தவணை வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னமும் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் 20வது தவணை விரைவில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து ஒரு சில விவசாயிகளுக்கு இந்த தவணை கிடைக்காது என கூறப்படுகிறது. அவர்கள் யார் யாரென தற்போது விரிவாக பார்க்கலாம். முதற்கட்டமாக இகேஒய்சி செயல்முறையை நிறைவு செய்யாத விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் பலனை பெற முடியாது. இந்த இகேஒய்சி நிறைவு செய்யாத பயனாளர்கள் உடனடியாக இதனை பூர்த்தி செய்யவும் ஆன்லைனில் இகேஒய்சியை எளிமையாக முறையில் செய்து முடிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன்படி இந்த pmkisan.government.in போர்ட்டலின் ஆதார் எண், மொபைல் ஓடிபியை நிரப்பி இகேஒய்சி செயல்முறையை நிறைவு செய்யலாம். மேலும் இதற்காக சிஎஸ்சி மையத்துக்கு சென்று கைரேகை
மூலமாக இகேஒய்சியை செய்து முடிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் பலனை முழுமையாக பெறுதற்கு நில சரிபார்ப்பு செய்ய வேண்டியது அவசியமாகும். அதே சமயத்தில் நிலப்பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டு இருந்தால் அதனை அப்டேட் செய்ய வேண்டும். இல்லையென்றால் 20வது தவணையை பெற முடியாது. மேலும் பயனாளர்கள் விவசாயிகள் ஐடி வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். பிஎம் கிசான் இணையதளத்துக்கு சென்று விவசாயி ஐடியை பதிவு செய்து பெறலாம். இதனால் ஆதார் எண்ணை விவசாயிகள் வங்கி கணக்குடன் இணைக்காமல் இருந்தாலும் பணம் வருவதில் சிக்கலை எதிர்கொள்ளலாம். பயனாளர் வங்கி கணக்கு எண், ஐஎஃப்சிஎஸ் நம்பர், ஆதார் தகவல்களின் பிழை ஏதேனும் இருந்தால் அதனை சரி செய்ய வேண்டும். ஆதார் எண், வங்கி கணக்கு, நில சரிபார்ப்பு போன்ற அடிப்படை தகவல்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டியது கட்டாயம். பிழைகளை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். அத்துடன் தகுதியில்லாத பயனாளர்களுக்கும் பிஎம் கிசான் திட்டத்தின் பலன் கிடைக்காது. வருமான வரி செலுத்தும் நபர்கள், அரசு ஊழியர்கள், 10,000 ரூபாய்க்கும் அதிகமாக ஓய்வூதியம் பெறுபவர்கள், நிறுவன நில உரிமையாளர்கள், பெரிய விவசாயிகள் போன்றவர்கள் பிஎம் கிசான் திட்டத்தின் பலனை பெற முடியாது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் பலன் பெறுவதற்கு 2 ஏக்கர் வரை சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை விவசாயிகள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்குமா என்பதை ஆன்லைனில் சரிபார்க்கலாம். இதற்கு www.pmkisan.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் ஃபார்மர் கார்னர் என்ற பிரிவில் பெனிஃபிஷரி லிஸ்ட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் பயனாளர் தங்களின் மாவட்டம், தாலுகா, மாநிலம் மற்றும் பதிவு எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிட்டு கெட் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். இதன் மூலமாக பிஎம் கிசான் திட்டத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் போலியான விவசாயிகள் பலன் பெறுவதை தடுக்கும் விதமாக அரசு விதிமுறைகளை கடுமையாக்கி உள்ளது. இந்தியாவில் சிறு குறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயனளிக்கும் விதமாக இத்திட்டம் உள்ளது. இதனால் தகுதியான விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தில் பலன் பெறுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.